பொதுவாகவே நமக்கு அடிமுதுகு வலி அப்படின்னு வரும்பொழுது நமக்கு சிறுநீரக பைக்கு சக்தி ஓட்டம் குறைவாக இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் அடிமுதுகு வலி. அப்போ முதுகெலும்பை மட்டும் யோகாசனங்கள் திடப்படுத்தலை, அதன் உள் உறுப்புகளை திடப்படுத்துகின்றது. சிறுநீரக பை, சிறுகுடல், பெருங்குடல், இதயம், நுரையீரல், அதற்குள் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள், இவை அனைத்தையுமே இந்த முத்திரைகள், இந்த யோகாசனங்கள் திடப்படுத்துகின்றன. எப்பொழுது உட்கார்ந்தாலும் நிமிர்ந்து உட்கார்ந்தக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதே மாதிரி சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடத்தில் அமர்ந்தாலுமே நிமிர்ந்து உட்காரணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும். அந்த ஒரு உணர்வோடையே இருங்க. அதிகமாக முதுகுவலி உள்ளவங்க இந்த முதுகு முத்திரையை 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 1 நிமிடம், ஒரு நாளைக்கு 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மா ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இப்போ நாம் ஒரு தெரபியாக ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய ஒரு தெரபியாக பார்த்துட்டு வரோம். ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளத்துக்குரிய ஆசனம், முத்திரை, மூச்சு பயிற்சி, தியானம், உணவில் ஒழுக்கம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முதுகுவலி. நிறைய நபர்களுக்கு அது ப்ராப்ளம் இருக்குது. அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு வலி இருக்கும். இந்த முதுகுவலி வராமல் அதை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரக்கூடிய ஆசனம் என்னன்னு பார்க்க போகிறோம், முத்திரைகள் என்னன்னு பார்க்க போகிறோம், ஒரு சின்ன மூச்சு பயிற்சி, ஒரு தியானம், உணவில் ஒழுக்கம். ஸோ இந்த மாதிரி தெரபியாக நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது மிக நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாகவே நமக்கு அடிமுதுகுவலி அப்படின்னு வரும்பொழுது நமக்கு சிறுநீரக பைக்கு சக்தி ஓட்டம் குறைவாக இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் அடிமுதுகுவலி. நடுமுதுகுவலி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜீரண மண்டலம், சிறுகுடல், பெருங்குடல், அதனுடைய இயக்கம் சரியாக இருக்காது. கழுத்து முதுகுவலி வந்துச்சு அப்படின்னா நுரையீரல், இதயம், இதய வாழ்வுகள், அதில் சின்ன ஒரு குறைபாடு இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு வலியாக நமக்கு கழுத்து வலியாக வருகின்றது. அப்போ இந்த முதுகெலும்பை திடப்படுத்துவதுதான் யோகாசனங்கள், முத்திரைகள். அப்போ முதுகெலும்பை மட்டும் யோகாசனங்கள் திடப்படுத்தலை, அதன் உள் உறுப்புகளை திடப்படுத்துகின்றது. சிறுநீரக பை, சிறுகுடல், பெருங்குடல், இதயம், நுரையீரல், அதற்குள் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள், இவை அனைத்தையுமே இந்த முத்திரைகள், இந்த யோகாசனங்கள் திடப்படுத்துகின்றன. அப்போ நம்ம முதுகுவலியை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான, அதன் உள்ளுறுப்புகளையும் சீராக இயங்க செய்யக்கூடிய உசட்டாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை பார்க்க போகிறோம். முத்திரைகள் 2 முத்திரைகள் பார்க்க போகிறோம். உணவில் ஒழுக்கம், ஒரு தியானமும் பார்க்க போகிறோம். முதலில் நாம் காண இருப்பது யோகாசனத்தில் உசட்டாசனம். இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். முதல்ல நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. சுகாசன நிலை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 டைம்ஸ். இப்போ இந்த உசட்டாசன நிலைக்கு போவோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. இது வஜ்ராசன நிலை. மண்டி போட்டுக்கோங்க. கால் 1 ஃபீட் அகட்டிக்கோங்க. ஒவ்வொன்றா பண்ணுவோம். முதல்ல ஏக உசட்டாசனம் பண்ணுறேன். ஒரு கை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டேன், ஒரு கை 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கை 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 2 கையினால் 2 கால் பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை. முதல்ல ஏக உசட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கை 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ உசட்டாசனம் 2 கையினால 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இது முடிச்ச உடனே புஜங்காசனம் பண்றோம். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை செஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்க. மூச்சு உள்ள எடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன்.
முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. முத்திரை பார்க்க போகிறோம். முதல் முத்திரை அபான முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க மெதுவா. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை முதுகு முத்திரை. இது ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலில் நினைக்க போகிறோம். இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. இடது கை சின்முத்திரை. வலது கையில் மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் தரையை நோக்கி இருக்கட்டும். சுண்டு விரல் நடுவிரல் மையத்தில் கட்டை விரலை நினச்சிக்கோங்க. இது முதுகு முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு 3க்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி. இப்போ நம்ம ஒரு தியானத்துக்கு போகிறோம். மூலாதார தியானம். கை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவரலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி ஸ்பைனல் கார்டு எண்டு போர்ஷன் உள்ள இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு எண்டு போர்ஷன் அங்கே அப்படியே உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தியை இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள் முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதியிலே உங்களது பிராணனை உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். அது மூலாதார மையம். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கும். நார்மல் பிரீத்திங். இப்போ உணவு அப்படிங்கும்போது உணவை பொறுத்த மட்டுக்கும் நம்ம ஏற்கனவே யோக உணவு அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். அது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீரை வகைகள் என்ன கீரை? மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரை, கண்டங்கத்திரி கீரை, தூதுவளை கீரை, இந்த மாதிரி கீரைகளை உணவில் வாரத்தில் 1 மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே வாங்க. இரவு கீரை வேண்டாம், மதியம் மட்டும் கீரை எடுத்துக்கோங்க. காலை கீரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இரவு படுக்கும் பொழுது சுக்குமல்லி காப்பி, கருப்பட்டி சுக்கு போட்டு கொதிக்க வைத்து அதை வடிகட்டி அதை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. எப்பொழுது உட்கார்ந்தாலும் நிமிர்ந்து உட்கார்ந்தக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதே மாதிரி சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடத்தில் அமர்ந்தாலுமே நிமிர்ந்து உட்காரணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும். அந்த ஒரு உணர்வோடையே இருங்க. இந்த முத்திரைகளை கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. அதிகமாக முதுகுவலி உள்ளவங்க இந்த முதுகு முத்திரையை 1 மணி நேரத்துக்கு 1 முறை 1 நிமிடம் ஒரு நாளைக்கு 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.